உதாரணத்துக்கு சபையில் பிரசங்கம் கேட்குறோம். குடும்பத்தை நம்ம வசனத்தின்படி செய்கிறோமா இல்லை நம்ம இஷ்டப்படி பண்ணுறோமா? வசனத்தை கேட்குறோம், நம்ம இஷ்டப்படி வாழறோமா இல்லை நம்ம வசனத்தின்படி செய்கிறோமா என்பதை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்தின்படி வாழாமல் குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. வசனத்தின்படி வாழாமல் பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர முடியாது. வசனத்தின்படி வாழாமல் எந்த காரியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சரிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே தான் வச்சிருக்க விஷயத்தே. நீ எப்போ வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறியோ, ஒரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டியா, அடுத்த வசனத்தை ஒன்று காட்டுவார். இந்த வசனத்துக்கு இப்போ நீ கீழ்ப்படின்னு, அடுத்தது இன்னொன்னுக்கு அது கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டியா, அடுத்தது இன்னொன்று காமிப்பார். இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய 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 தான் அடுத்து 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 உனக்கு வசனத்தை காமிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய கீழ்ப்படிய அது நேரம் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும், இளைப்பாறுதலில் நிறுத்தணும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவை இளைப்பாறுதலோ அந்த இளைப்பாறுதலை கொண்டு வந்து அது காண்பிக்கும். உன் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ, எந்த நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ அதில் கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா.